வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த குரூப் ஃபோருடைய ரிசல்ட் வெளியாகிவிட்டது. ரிசல்ட்டில் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள். குரூப் ஃபோரில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரவில்லை. ஸோ குரூப் ஃபோர் ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உண்மை நிலவரத்தை பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்ன மதிப்பெண்கள் வந்திருக்கு, நான் எப்படி குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்ட்டு எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய டைமு. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 118.50, அதாவது தமிழ் அவங்க பார்த்திங்கன்னா 79 மார்க் போட்டிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா 118.50. இதை 1.5 கொஸ்டின்ஸ் தான் அவங்களால கொடுத்துருக்க முடியுது. ஸோ தமிழ் பெருக்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 மார்க். ஸோ எல்லாமே சேர்த்து பார்க்குறப்ப 237 மார்க் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4ல் பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஸோ 237 மதிப்பெண்கள் அவங்களுடைய இதை டிவைடேட் பண்ணி 1.5ஆல் டிவைடேட் பண்ணுறப்ப தான் ஸோ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த 158 கொஷின்ஸ் ரைட்டாக இருக்குது அப்படின்றத அவங்க நமக்கு டெரிவேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தமிழில் நீங்கள் பாஸு. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா தமிழில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டைம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபெயில் ஆகிய நபர்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால காரணத்தால் மட்டும்தான் குரூப் 4உடைய கட் ஆஃப் அப்படியே குறைஞ்சிருச்சு. நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க குரூப் 4உடைய கட் ஆஃப் ராக்கெட் வேகத்தில் ஏறுது அப்படின்னு நினச்சிருவீங்க. டாப் மார்க்கே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கொஷின் ரைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம 165 கொஷின். இது தாங்க டாப் மார்க்கு. இந்த ஆண்டோடைய குரூப் 4ல் டாப் மார்க்கு 165 கொஷின் ரைட்டாக இருக்குது. ஸோ அதை முன்னூறுக்கு நம்ம கன்வர்ஷன் பண்ணுறப்ப குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா டாப் மார்க் பார்த்தீங்கன்னா 249லேருந்து 252. இதுதான் குரூப் 4ல் டாப் மார்க். ஓகேங்களா? ஸோ 300க்கு இது அவுட் ஆஃப் 300க்கு இதுதான் டாப் மார்க், இந்த ஆண்டோடைய டாப் மார்க்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் குரூப் 4உடைய டாப் மதிப்பெண்கள். ஓகேங்களா? ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4ல் இந்த டைம் கொஷின் பேட்டர்ன் ரொம்ப காம்ப்ளிகேட்டு. தமிழ் சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா மன உளைச்சல் இருக்காங்க. குரூப் 4 தேர்வே நான் இனிமேல் எழுத மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு நிறைய மன உளைச்சல் ஏற்பட்டு தாங்க இருக்குது. பார்ட் ஏ பார்ட் பி ரிசல்ட் ஏன் வரல, ரேங்க் லிஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸாம் டீட்டெயிலு, எனக்கு கம்யூனிட்டி வைஸாக எனக்கு மதிப்பெண்கள் கிடைக்குமா அப்படின்ட்டு எல்லாருமே எல்லா தரப்புலையுமே ஒரு குழப்பத்தோடு நினச்சிட்ருக்காங்க. ஸோ விஓவுக்கு நான் இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இந்த வேக்கன்சிஸ் எனக்கு கிடைக்குமா அப்படி எல்லா நண்பர்களுமே குழம்பிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா போதும்டா இந்த குரூப் 4 எழுதுன எக்ஸாமே எனக்கு போதும், இதுக்கப்புறம் நான் குரூப் 4 எக்ஸாமை எழுதுவேன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ குரூப் 4க்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிட போகிறாங்க. ஸோ 23/10 இன்றைய வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா 4662. இந்த வேக்கன்சிஸை வச்சு தான் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூட போகிறாங்க. ஜேஏ டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. ஸோ இப்படி தாங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். இல்லை வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை பார்த்தரலாம் இன்னொரு டைமு. ஸோ ஓசிக்கு பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா 154 வரைக்கும் வரும். ஸோ அதே மாதிரி பிசிக்கு 152, எம்பிசி டிஎன்சிக்கு பார்க்குறப்ப 152, அதே எஸ்சி 149, எஸ்சிஏ 147, எஸ்டி 142, பிசி முஸ்லீம் 146. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஸோ எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? பேசிக்காக ஒரு 95லேருந்து 105 வரைக்கும் இருந்தாலே போதும் கொஷின்ஸ் ரைட்டாக. டெஸ்டியூட் விடோ இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா 110லேருந்து 120 வரைக்கும் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக நம்ம அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. குரூப் 4ல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு விரைவில் உங்களை அழைக்கப்படலாம். ஸோ சான்றிதழ்களை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. சரிபார்ப்புகள் தயாராக இருக்கவங்க எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு அழைப்பு கடிதம் வரும். ஸோ ரேங்க் லிஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ரேங்க் வேகன்சிஸ்குள்ளே கம்யூவல் ரேங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா
நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு வருங்க. இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.